இப்போ போலீஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு அட்வொகேட்டுக்கு சம்மன் கொடுத்து வாங்க இந்த வழக்குல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, அந்த குற்றவாளிக்கு அட்வைஸ் பண்ணது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு அட்வொகேட் ஒரு கிளைண்ட்டுக்கு அவன் குற்றவாளியா இருக்கலாம், அவனுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லீகல் அட்வைசஸ் ஆர் கம்யூனிகேஷன் அதை விசாரிச்சு அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு எவிடன்ஸா கோர்ட்ல போட்டாலும் அது எவிடன்ஸ் ஆகாது அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன். ஏன் அந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் அட்வொகேட் அண்ட் ஹிஸ் கிளைண்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, போலீஸ் ஈஸியா இந்த குற்றவாளி தானே, உனக்கு யார் அட்வொகேட்டா அப்படின்னு அந்த அட்வொகேட்டை கூட்டியாந்து விசாரணையில அவன் உன்கிட்ட ஃபுல்லா முழுசா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அதை எவிடன்ஸா போட்டு அவனை தண்டனைக்கு உட்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஈஸியா கேஸ் முடிஞ்சிடும். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இது ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா எல்லா அட்வொகேட்டும் கிரிமினல் கேஸை எடுக்க முடியாது. ஏன்னா கிரிமினல் கேஸை எடுத்தா போலீஸ் நம்மளை விசாரிச்சு ஒரு அக்யூஸ்டுக்காக வாதாடி ஒரு சட்ட ரீதியா நீதி வாங்கி தர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும்.